வணக்கம். திருப்பூரிலிருந்து உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் குரு எச் சந்திரன் பேசுகிறேன். வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருப்பது என்று பொதுவான பலனை பார்ப்போம். விருச்சக ராசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வருகின்ற குரு பெயர்ச்சி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 6ஆம் இடத்துல இருந்த குரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போறாரு. நேர்பார்வை. உங்களுக்கு நேர்பார்வை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டம், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கடன்கள், தொல்லைகள் எதா இருந்தாலும் எல்லா பிரச்சனை தூள் தூளா போய் அப்படிங்கிறத விருச்சக ராசிக்காரங்களுக்கு. ஏன் அப்படின்னா இப்போ லாபஸ்தானத்துல இருந்த கேது இதனால நம்மளுக்கு லாபத்தை வந்து தடை பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ 11ஆம் இட லாபஸ்தானத்தை குரு பார்வை விடுறாரு. அப்ப பார்வை விடுறதுனால நம்மளுக்கு மிகப்பெரிய லாபங்கள், மிகப்பெரிய யோகங்கள், நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் நல்ல வருமானத்தையும் கண்டிப்பா நம்மளுக்கு குரு பகவான் தருவாரு அப்படிங்கிற மாதிரி விருச்சக ராசிக்காரங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானம் நல்லா இருக்கு. இந்த வருஷத்தை குரோதி வருடத்தை கரெக்டா வந்து பயன்படுத்திக்கங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ராசி அதிபதி செவ்வாய் 1-6 குடைவர். எப்பவுமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்டதோ, நோய் நொடி சம்பந்தப்பட்டதோ, வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டதோ ஏதோ ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதியா 6ஆம் அதிபதியா வர்றாரு. நம்மளுக்கு தனகாரகனாகிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2-5 குடைவர். அதாவது தனத்துக்கு, குடும்பஸ்தானத்துக்கு, வாக்குஸ்தானத்துக்கு எல்லாத்துக்குமே அதிபதி குரு பகவான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் அதிபதி, பூர்வீகம், குழந்தை பாக்கியத்துக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய யோகமானவர். அவர் வந்து 7ஆம் இடத்துல இருந்து நம்ம ராசி பார்க்கறது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு காலங்கள்னு இதை சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் நேர்பார்வையை நம்மளுக்கு பாக்குறாரு. அப்ப நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்மளுக்கு உண்டான கஷ்டங்கள், நம்மளுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தி ஆகும். குரு பகவான் வந்து 3ஆம் இடத்தை பாக்குறாரு, மகரத்தை. அப்ப மகரம் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடம். 3ஆம் இடங்கிறது முயற்சி. எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் ஜெயிக்கலாம். எப்பேற்பட்ட முயற்சி பண்ணாலும் ஜெயிக்கலாம். எந்த ஒரு விஷயத்துல நல்லா திறமையா, டேலண்டா, நல்லா ரிஸ்க் எடுத்து கண்டிப்பா இறங்குனீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து நம்ம ஜெயிக்கலாம். இது வந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய காலம். அப்ப 3ஆம் இடம் அப்படிங்கிறது மாற்றங்கள், தொழில் மாற்றம், இடமாற்றம், உத்தியோகஸ்தானம், வீடு சம்பந்தப்பட்டது, எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்களும் நம்மளுக்கு வந்து தருவது நல்லது. ஏன் அப்படின்னா 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போயிருக்காரு சனி பகவான். அப்ப 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வண்டி, வாகனங்கள். ஏதாச்சும் வீடு, வண்டி, வாகனத்துல ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள், புதுசா வாங்குறது, புதுசா கட்டுறது, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தாராளமா செய்யலாம். 4ஆம் இடத்துல சனி போய் இருக்கிறதுனால அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் கவனங்கள் வேணும். இப்ப போன டைம் துலாம் ராசிக்கு நான் சொன்னேன், அப்ப அம்மாவுக்கு சொல்லாம விட்டுட்டேன். அப்ப 4ஆம் இடங்கிறது குரு பகவான் வந்து மகரத்தை பார்க்கறதுனால, துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால துலாம் ராசிக்காரங்க அம்மாவுக்கு எப்பேற்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நோய் நொடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கடன், நோய், வம்போலக்கு, அம்மா அப்பா பிரச்சனை எதா இருந்தாலும் அம்மாவுக்கு நிவர்த்தி ஆயிடும். அந்த மாதிரி வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு. இப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு சனி போயிருக்கிறதுனால அம்மாவுக்கு இந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடுப்பு கீழே வலிகள், மூட்டு வலி, கால் வலி, பாத வலி, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் சோம்பேறித்தனமா, கொஞ்சம் சோர்ந்த மாதிரி இருப்பாங்க அம்மா. அப்போ இதுல மட்டும் கொஞ்சம் சனி பகவானோட வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இதை பண்ணி கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமான குரு பயிற்சி. அவங்களோட ராசி பிரகாரம், அவங்களோட ஜாதக பிரகாரம் லக்னம் என்ன திசாபுத்தி நடக்குது, நம்மளோட ராசி அதிபதி எங்க இருக்கிறாரு, மற்ற கிரகங்களோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல சனி வந்து இருக்கிறாரு. இப்ப 7ஆம் இடத்து குரு வந்து நம்மளுக்கு லாபஸ்தானத்தையும் ராசியும் 3ஆம் இடத்தையும் பாக்குறாரு. இது அமோகமான நேரம், நல்ல நேரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கரெக்டா பயன்படுத்திக்கங்க. உங்க ஜாதக ரீதியா பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். அதை வந்து உங்களுடைய ஜோசியர்கிட்ட கொடுத்து அந்த பலன்களை பார்த்து அதுக்குண்டான வழிபாட்டு முறைகளையும் அதுக்குண்டான பரிகார முறைகளையும் கரெக்டா செஞ்சு இந்த வருஷத்தை வெற்றிகரமான வருஷமாக கொண்டாடுங்க. இத விருச்சக ராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து நல்ல அமோகமான வருஷம் அப்படிங்கறதுனால இதுல வந்து காற்றுள்ள போதே தூற்றுக்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷத்தை கரெக்டா பயன்படுத்திங்க. மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு நன்மையும் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது குரு பகவானோட அருளும் எங்களோட ஆசீர்வாதமும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு வாழ்க வளமுடன், நல்லா இருக்கணும், நலமோடு வளமோடு வாழ்வதற்கு நீண்ட ஆயுள், நிறந்த செல்வம் பெற்று நலமோடு வளமோடு விருச்சக ராசிக்காரங்க நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். விருச்சக ராசிக்காரங்க
இந்த வருஷத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு பாகிஸ்தானத்தையும் திருப்திப்படுத்திக்கங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு இதுபட்ட தடை எல்லாம் நிவர்த்தியாகி அருமையா அழகா செழிப்பா வாழ போறாங்க. வணக்கம் நேயர்களே. அடுத்தபடியாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது என்ற பொதுவான பலனை பார்ப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.